இப்போ எதுக்கு இங்க வந்த? ஒரு புக் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா 2 பேரும் வச்சுக்க மாட்டீங்களா? ஐயோ டைமண்ட்லாம் எனக்கு வேணாம்டா. நான் உங்களுக்கு வாங்கி தரேனே சொல்றேன். உனக்கு லாபம் 5,000. 5 இது. அடடா. வாங்க வாங்க வாங்க. இது ட்ரெடிஷன். யாருக்கு இந்த வேலை பண்ணி வச்சிருக்கேன்? நீதான் பண்ணி வச்சிருக்க இந்த வேலை. ஒரு புக் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா 2 பேரும் வச்சுக்க மாட்டீங்களா? சொல்ல மாட்டியா அதுகிட்ட இப்படிலாம் பண்ண கூடாது. லக்கியோட வண்ணங்கள் பாரு 1 2 இங்க பாரு 3 இருக்குது. நீ கவுண்ட் செய்யல. 3 இல்ல மண்டோட மாதிரி. லவ் யூ எங்க இங்க தங்க பாரு. இங்க பாரு அழகா குழந்தை லவ் யூ போட்டுருக்கு. அது தெரியல உனக்கு. யாருக்கு லவ் யூ போட்டுருக்க? உனக்கு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்? உங்களுக்கு. வெரி குட். ஒரு உருண்டை இங்க என்னடி பண்ணி வச்சிருக்க இந்த பொண்ணு? மண்டை கிண்டெல்லாம் வீங்கணும். எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. ஹேர் ஸ்டைல் பண்ணோம்னா நான் உனக்கு கேக்குறேன். ஹேர் ஸ்டைல் பண்ண 4 முடி இருக்கணும். இருக்கறதே அங்க 3 முடி. யார் சொன்னா? பாப்பி ஏன் பாப்பி இந்த வேலை பண்ணு? மக்களே இங்க பாருங்க. அது பூச்சா வாக்கி வச்சிருக்கு. லக்கிக்கு 2 குடுமி செடிபடும் மக்களே. ஆனா 2 குடுமி போட்டா இங்க இருக்க ஹேர் என்ன ஆகுது? 3வது குடுமி கேக்குது. ஒரு குடுமி இப்ப செடி பட்டுருச்சு. ஆனா கீழே கொஞ்சம் இந்த பிசுறு முடி. ஒழுங்கா சொல்லி என் பொண்ணு அசிங்கப்படுத்தாத. பிசுறு முடிங்க மட்டும் மக்களே நான் தெளிவா சொல்றேன். என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல மொத்தமா முடி கிடைச்சிச்சு. ஆனா இங்க இருக்கிற முடிக்கு பேலன்ஸ் கிடைக்கல. அதனால இங்க இருக்கிற முடி எல்லாம் மண்டையில சேர்த்து கிளிப் போட்டு ஏமாத்திட்டா. ஏய் பொரி ஒரு டைப் பண்ண சின்ன குக்கர் எத்தனை இருக்கு? நமக்கு இல்ல ரைஸ் இல்ல, வீட்ல ரைஸ் கொஞ்சம் தான் இருக்கு. வெறும் லக்கிக்கு. ஆனா ஒரு மனசாச்சே இல்ல மக்களே. நாங்களா இப்ப एक्चुअली நம்ம வெளில போறோம் மக்களே. நாங்க பிரியாணி சாப்பிட்டுப்போம். ஆனா லக்கிக்கு சாம்பார் சாப்பிடுவோம். ஒரு குழந்தை ஏமாத்தி தான் உனக்கு சாம்பார் பூவா. என்னது? எங்க இருக்கு? அது பொட்டா இல்ல. அம்மா கடுகு அம்மா. அம்மா பாத்துட்டேம்மா. அது பொட்டா இல்ல கடுகுதான். லக்கி கடுகு இல்ல. இது என்னது? சீரகம் தெரியல மக்களே. சீரகம். சீரகம் தான். சீரகம் கொஞ்சோண்டு பாத்து எங்களுக்கே சாப்பாடு கறிட்டு போய்ப்போம் மக்களே. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரைஸ் காலி ஆயிடுச்சு. லக்கிக்கு இல்லனா இன்னொரு குக்கர் எடுத்துன்னு போயிருப்பா. ஓகே மக்களே, ஃபுட் எல்லாமே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு. இத ஹேண்ட் பேக்ல வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிக்கலாம். டார்க் ஸ்பாட்ஸ்ன்றது இப்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு மக்களே. ஆஃப் கோர்ஸ் ஸ்டப்பனான ஒரு விஷயமாவும் ஆயிடுச்சு. இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமா வரதுக்கு ரீசன் எக்ஸசிவ் சன் எக்ஸ்போஷர். ஆஃப் கோர்ஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ், முக்கியமா இந்த ஆக்னி ஸ்கார்ஸால வரும். இப்படிப்பட்ட டார்க் ஸ்பாட்ஸ் எப்படி ட்ரீட் பண்றது? கண்டிப்பா ரைட் ப்ராடக்ட் வச்சு ட்ரீட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நேச்சுரல் க்ளோவும் கிடைக்கும். அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நான் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன். எஸ் மக்கள், ஹிமாலயாஸோட டார்க் ஸ்பாட்ஸ் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். இதுல 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ்டு டர்மரிக் இருக்கு. with 10% glycolic acid and 2% niacinamide. பெஸ்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் சயின்ஸ். இது உங்க ஸ்கின்க்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா வொர்க் பண்ணி உங்க ஃபேஸையே வேற லெவல்ல மாத்தும். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இந்த சீரம். செம்ம லைட் வெயிட். நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது சூப்பரா உங்க ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும். உங்களுக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின் டோன் கொடுக்கும். இதுல இருக்க 100x டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் உங்க ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் போக வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்பாட்லெஸ் க்ளோவையும் கொடுக்குது. இந்த சீரம் மேட் அப் ஆஃப் ஸ்பரசா கோல்ட் பிரஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மக்களே. இது டர்மரிக் ஓட ஆக்டிவ்ஸ் ரீடைன் பண்ணி அதோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம ஸ்கின்க்கு கொடுக்குது. இட் ஹஸ் பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ், glycolic acid and niacinamide, of course nature மக்களே. எஸ் அதுதான் டர்மரிக். இத யூஸ் பண்றது செம்ம ஈஸி. ஜஸ்ட் 2 to 3 drops எடுத்து உங்க ஃபேஸ் நெக் இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல அப்வர்ட் மோஷன் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ட்வைஸ் a day தாராளமா இத நீங்க அப்ளை பண்ணலாம். அத தொடர்ந்து உங்க ஃபேவரட் சன்ஸ்கிரீன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் மக்களே. தட்ஸ் இட். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி என் ஃபேஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இந்த சீரம் எங்க கிடைக்கும் அப்படின்னு தானே கேக்குறீங்க. இது Amazon, Flipkart, Nykaa, ஹிமாலயாஸோட ஆப் அண்ட் வெப்சைட் ரெண்டுத்துலயுமே அவைலபிளா இருக்கு. இன்னைக்கே இந்த ப்ராடக்ட்டை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட்மே இங்க ப்ரொவைட் பண்றாங்க மக்களே. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிட்டு உங்க ரிசல்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சோமவார், மங்களவார், புதன்வார், புதன்வார், சனிவார். பார்த்தலாம். என்ன நீ சொல்றது? ஒண்ணும் தெலுங்கு பேசுது. என்னம்மா இதெல்லாம்? ஹிந்திடா. ஹிந்தி பேசுற நாளைக்கு. ஹிந்தில சொன்னேன். ஆமா. என்னது? திருக்குறள். இது திருக்குறள். இது திருக்குறள். என்னதாண்டி அத இது வந்து தமிழ் கிடையாது. இது ஹிந்தி. ஹிந்தில வந்து டேஸ் ஆஃப் தி வீக். மண்டே, சண்டே. கண்டுபிடிச்சனா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே.
3 dimension 3 languages சொல்லுது. நான் தான் மக்களே இதெல்லாம் லக்கிக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த பேச்செல்லாம் பேசி நின்னே கண்டுக்கலன்னு இல்ல ஆக்சுவலி சண்டே மண்டே லக்கி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீ சொல்லி கொடுத்தா அது சொல்லி இல்ல மக்களே சொல்லணும் 1 to 10 ABC எல்லாமே லக்கி 1 to 10 வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன். ஆனா இந்த சாத்திக்கே போத்திக்கே ஏதோ சொல்லிட்டு இருந்தது எங்களுக்கு ஒரு 1 வீக்கா சொல்லிருந்தேன். எங்களுக்கு புரியவே இல்ல. இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. இல்ல நான் அப்புறம் மேம் கிட்ட கேட்கும்போது ஸ்கூல் மேம் கிட்ட நான் கேட்டேன் அதாவது ரைம்ஸா, ஏன்னா எங்களுக்கு ஹிந்தி தெரியாதுல. அப்படி என்னன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அது ஹிந்தில சாட்டர்டே சண்டே மண்டே நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நான் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சரி படிச்ச மக்களே. ஓகே அப்ப லக்கி கரெக்டா தான் சொல்லுது. ஆனா சருக்குக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஆமா இன்னைக்கு தான் தெரியும். ஓகே மக்களே ஃபைனலா நம்ம வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலி இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஷாப்பிங் போயிட்டு இருக்கோம். ஷாப்பிங் லக்கியோட ஸ்கூல்ல வந்து ஒரு டே அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டே கொடுத்து அதுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அப்படி லக்கிக்கு ஒரு டே கொடுத்துருக்காங்க. அதுக்கான காஸ்டியூமே தேடின்னு இருக்கோம் மக்களே. மாட்டேன் அந்த ட்ரெஸ் வாங்கறதுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம். சோ அங்க கிடைச்சிச்சுன்னா வேலை முடியும் மக்களே. இல்ல வேற ஏதாவது கடை போய் தேடுறோம். சரி அங்க போயிட்டு உங்களை நாங்க மீட் பண்றோம். நீங்க 2 பேரும் எதுக்கு வந்தீங்க தெரியுமா? ஷாப்பிங் கீப்பிங் சொல்றீங்க. பாத்து நான் ஒண்ணு கேட்டனே, நீ எதுக்கு வந்து தெரியுமா? நீ வந்த வேலையை பாருங்க, தின்ற வேலையை பார்த்து நிக்கிற எருமை. பார்த்து வாய் சுட்டு. சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆகுது. அப்புறம் கடையை முட்டாங்கன்னா எதுவுமே யாருக்கும் வாங்கி தர முடியாது. 2 நாளா இந்த அம்மாக்கு ஒரு கவுன் வாங்குறதுக்கு கடை உனக்காக நான் வாரம் ஃபுல்லா சுத்தது இல்லையா? இப்ப என் பொண்ணுக்கு சுத்தம் உனக்கு வலிக்குதா? இந்த அம்மாக்கு ஒரு டே வச்சிருக்காங்க. அந்த டேக்கு ஒரு ட்ரெஸ் பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்தது மக்கள். குடி பாத்து அதுக்கு இப்ப கையில அது தொடாது. இங்க வேற இந்த கையில கொஞ்சோண்டு டோனட் இருக்கு, அழுக்காயிடுச்சு. ஏன்டி இப்ப மூஞ்சி அப்படி வச்சுனுக்குற? வந்த உடனே எதையாவது எடுத்து மாட்டி விட்டுறது. அதுக்கு அது பிடிச்சிருக்குது. எவ்வளவு பண்ணு நான் பேச்சு வாங்கினேன் தெரியுமா? நீ எருமை, ஒரு குழந்தையும் நீயும் ஒன்னா எருமை. அது என்ன நிறைய பேருக்கு தெரியாது. அது எஸ் தான். அந்த எஸ் வந்து சவுண்ட் மட்டும் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. ஏதோ ஃபீனிக்ஸ் மாலை ஃபீனிக்ஸ் மாலை இல்ல, அதோட சைலன்ஸ் வேர்டு. இப்படி பண்ணுவியா? என்னது சாப் பண்ணு. நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? வாங்குறதுக்கு. வேடிக்கை பாக்குறது துணியோட இருக்கணும்டி, நகலாம் இருக்க கூடாது. அம்மா இங்க என்ன பண்ணுகிற? இறங்க அம்மா, மொட்டை சீக்கிரம் இறங்க அம்மா, மேல உட்கார கூடாது. கண்ணாடி அம்மோ. ஐயோ டைமண்ட்லாம் எனக்கு வேணாம்டா. நான் உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி. டைமண்ட்லாம் வேணாம் எனக்கு. நோ டைமண்ட் உடையறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஏன் இப்பதாங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா உடச்சு கையில குத்துறாங்க. அவங்களா உடச்சா உண்டு பாத்தியா? அவங்களா உடச்சா உண்டு. இப்படி வளையறதே நீ வச்சு எடுத்துட்டு வந்துக்கிறனா எவ்வளவு பெரிய ஆள். இந்த மாதிரி தான் போடணும். தெம்பா இருக்கு பாரு. தெம்பா இல்ல, தடியா இருக்கு, உடையாது. தெம்பா இருக்கு பாரு. நீ என்ன சொல்லி வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. எக்ஸ்ட்ராவா வேலை பார்த்துனுக்குற. இது உடையாதா? எதுவுமே உடையாது. உன் கையில கொடுக்காம இருந்தா. புரியல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ எதுக்கடி இங்கெல்லாம் சுத்திட்டு இருக்க? நீ வேடிக்கை பார்க்க வந்தவன் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள அடிச்சிருவாங்கடி. இப்படி பண்ற போத்தி ஸ்கூல்ல சுத்திட்டு. அம்மா புடி 5 சவரனா? அது அப்படிதான் கிடைக்கும், வேற மாதிரி கிடைக்காது. நான் தான் இது ட்ரெடிஷனல். நான் அதை தான் நான் சொன்னேன். இது கிடைக்காது வேற, நீ யோசிக்காதன்னு. புரியுண்டா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப அவர் சொன்னாரு, அதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா? அப்ப எதுக்கு நீ புதுசா கேக்குற மாதிரி எல்லாம் பேசியிருந்தேன்? வேடிக்கை பார்க்கறது இவ்வளவு கேள்வி வேற. உண்மையால நீ வாங்க இருந்தா எவ்வளவு கேள்வி கேட்டிருப்ப. தெரிஞ்சவர ஆளை பாரு. வெளியே வா, இரும்பு கடையில நாளைக்கு சங்கிலி வாங்கி தரேன். கையில் திரைய போட்டு சுத்துவா. எதையும் தொடக்கூடாது. அம்மா போய் அம்மா பார்த்து உனக்கு வாங்கி தருவா. சரியா? அம்மா தான் பார்த்து. அம்மா கண்ணாடி வாங்கி கொடுத்துட்டேன்டா நானு. அந்த டிஷர்ட்லயே ஏதாவது ரெயின்போ கூட போடலையோ? மல்டி கலரா இருக்கான்னு பாரு. ரொம்ப பெருசா இல்ல, லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பட் ஆனா இது வாஷ் பண்ண அது இதுவாயிடும், சின்னதாயிடும். ஏடி வந்தது ஒண்ணு, வாங்குனது வேற ஒண்ணு. இதுல என்னடி இருக்கு? பரவாயில்லடி.
எதை எடுத்து லக்கி 100 தடவை கேட்டுச்சு. எனக்கா லக்கிக்கா எனக்கா வாங்கிருக்கீங்க. என்ன ஒரு மனம். இன்னும் சாப்பிடறதுக்கே போலடி, அதுக்குள்ளே இங்க இருந்து மோந்து பாத்துட்டியே. அது வெறுப்பேத்தாது. அப்புறம் அங்க வந்து அது சாப்பிடவே சாப்பிடாது. அப்புறம் அதையும் நீ சேர்த்து நீ தான் சாப்பிடணும். அம்மா தூக்கிக்கிறேன், ஏன்னா டாய் செக்ஷன் வருது. வாயை திறந்து சொல்லாது. மண்ணள்ளி போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏண்டி அவ்வளவு நேரம் போய் பராக் பார்த்துருந்திய நகை? அப்ப தெரியல உங்களுக்கு என்ன போத்தீஸ் குடுத்தது? கேண்டீன் குடுத்தது. தம்பி குழந்தை எங்கடா சிக்கன் 65 நான் நடி பண்ணுவேன். காலி ஆயிடுச்சு. என்ன பாப்பி இது? பிரியாணி லக்கிக்கு பிடிக்காதுல்ல. லக்கி இப்பதான் மக்களை நான் எடுத்துட்டு வந்த பப்பு பூவா ஊட்டி விட்டேன். நாங்க பிரியாணி சாப்பிடுவோம். லக்கிக்கு பப்பு பூவா வெறுப்பேத்தாது. அப்புறம் சிக்கன் வேணும் சண்டைக்கு. இல்ல இல்ல வெளியே வந்தா மக்களே ரொம்ப கில்ட்டி ஆயிடுது மக்களே உண்மையா. ஏன்னா என்னன்னு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்க ஃபுட் இருந்துச்சுன்னா ஓகே, ஆனா இல்ல இது மாதிரி லேட் ஆகுதுன்னா லக்கிக்கு என்ன பண்றது? ஐயோ நம்ம லக்கிக்கு ஏதாவது பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கணுமே ரொம்ப கில்ட்டி. அவங்களுக்கு பசிக்குதா இல்லையா அந்த மாதிரி ஆயிடுது. அதுவே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது மக்களே. நம்மளால அவங்களும் பசியில இருக்க மாதிரி ஆயிடுதா, அதனால எதா இருந்தாலும் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு குடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி எங்க கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லோ கலர். நெக்ஸ்ட் என்ன கலர்? ரெட் கலர் பிங்க் கலர் ரெண்டும் மிக்ஸ் ஆன கலர். மூணும் லக்கி பாப்பாக்கு தான். ஓகேவா? டைம் பாருங்க மக்கள் 11:30. லக்கி வரும்போதே டாயின் டாயின் சொக்கிச்சு. ஆனா துணிய பிரிக்கிறோன்னே பவர் வந்துச்சு. சும்மா ஏன் வரணும் அப்படின்ட்டு லக்கிக்கு டி-ஷர்ட் வாங்கிட்டோம். மக்களே காட்டன் குழந்தையாடி என்ன மாதிரி வேலை செய்யும். ஏய் உன்ன மாரி எல்லாம் சொல்லாத. நீ எதுவுமே செய்ய மாட்டே. அதுவாது சொல்லுது செய்யாது. ஆனா சொல்லுது இல்ல நீ ஏதாவது செய்வியா? ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு போன ரீசனே வேற மக்களே. வேற ஒரு ட்ரெஸ் எடுக்க போனோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது இல்ல. அதனால இது மட்டும் இந்த 3 ட்ரெஸ் மட்டும் போனதுக்கு சும்மா வரக்கூடாதுல்ல. அதனால ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னு இது வாங்கிட்டோம். கம்மி 3 ட்ரெஸ் 500 rupees. லக்கிக்கு இப்ப எப்படி 2 வருஷத்துல இப்ப ஃபுல்லா சாம்பார் கொட்டிடுவாங்க. மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. அதனால நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகேப்பா, நீங்க எதுக்கு கோல்ட் செக்ஷன் போனீங்க? அத பத்தி சொல்லுங்க. 1000 டைம்ஸ் கேக்குறான் மக்களே. நான் வேடிக்கை மக்களே உங்களுக்கு தெரியும் நான் எப்பவுமே மக்களே இவ வேடி பாக்குறது எப்படி ஆயிடுச்சுனா ஒரு நார்மலான பொருள் வாங்குனாலே நான் 10 டைம் போய் வாட்ச் பண்ணிட்டு வந்துட்டு 11th டைம் வாட்ச் மட்டும் தான் பண்ணுவா, வாங்க மாட்டா. அத வந்து நம்மள வேற கூட சேர்த்து சுத்துவா. ஆக்சுவலா இது சேர்ந்தே இருக்குமே தான் நான் இந்த ஷாப்புக்கே போலாம்னு இவனை பிரெயின் வாஷ் பண்ணாங்க. கண்டிப்பா ஏமாத்தி எங்களை கூட்டிட்டு போய் இவளுக்கு தேவையானதா பாத்துட்டு வந்துட்டா. நாங்க பிரியாணி மக்களே போத்தீஸ்மான சமடேஸா மக்களே பிரியாணி நாங்க ஆல்ரெடி சாப்பிட்டுருக்கோம். சரி சாப்பிடலாம்னு போனா அன்பார்ச்சுனேட் நாங்க போன நேரம் காலை வைக்கிறப்போ க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க. குடுத்து வைக்கல. நாங்க சாப்பிடுறதுக்கு போத்தீஸ் ஓகே மக்களே. நாளைல இருந்து லக்கி இப்போ ஸ்கூல் போறது எல்லாமே ரெகுலரா. இதுக்கு மேல உங்களுக்கு ரெகுலர் ரொட்டீன் நம்மளோட ரெகுலர் லைஃப் உங்களுக்கு வந்து வரும் மக்களே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்கிறோம். ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேசாம வேற லிங்க் பண்ணி பை சொல்லிக்கலாமா? பை. ஹலோ லோஸ் பிரியா.